அவர் மேல எத்தனை வழக்குகள் இருக்கு? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து இதுவரைக்கும் அவருக்கு சம்மன் சர்வ் பண்ணது வந்து 5 வழக்கு மொத்தம். கோயம்புத்தூர்ல 1, தேனியில 1, இன்னைக்கு மெட்ராஸ்ல 2 வழக்குக்கு அவருக்கு கைது குறிப்பாணை கொடுத்துருக்காங்க. திருச்சி 1, 2 சென்னை கொடுத்துருக்காங்க. அப்ப மொத்தம் இது வரைக்கும் 5 வழக்குகளுக்கான கைது அவர் செய்யப்பட்டிருக்கார். கோவை 1, தேனி வழக்குல 2, திருச்சியில 1, 3, சென்னையில 2 சைபர் கிரைம் மொத்தம் 2, மொத்தம் 5 வழக்குல அவருக்கு இதுவரைக்கும் கைது செய்யப்பட்டிருக்கார். அவ்வளவுதானே? இல்ல 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 சார், தேனி மட்டும்தான் கஞ்சா வழக்கு, மற்றதெல்லாம் சைபர் கிரைம், ஐடி ஆக்ட் இந்த மாதிரி தான். ஆமா ஆமா ஆமா, அது 5 வழக்குல 1 வழக்கு கஞ்சா வழக்கு, அது தேனி சம்மந்தப்பட்டது. மற்ற 4 வழக்கும் கோவை போட்டிருக்கிற வழக்குகளுக்கு முன்ன பின்ன தான் இருக்கு. அதுல ஒரு செக்ஷன்ஸ் முன்ன பின்ன போட்டிருக்காங்க. அதெல்லாம் அந்தந்த மாவட்டத்தில் அந்தந்த வழக்கறிஞர்கள் பார்ப்பாங்க. இதை நம்ம கோயம்புத்தூர்ல மட்டும் பார்த்துருக்கோம். நம்ம போராட்டம் உங்களுக்கு நல்லா தெரியும். அடிபட்டுச்சு, அதுக்கான சிகிச்சை வேணுங்கிறத போராடி இன்னைக்கு பெற்றிருக்கோம். கோவை குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் 4 போட்ட உத்தரவுனால மறுபடியும் அவருக்கான இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தி ஆகாம அந்த ஃப்ராக்சருக்கு இன்னைக்கு கட்டு போடப்பட்டிருக்கு. அதனால அது அவருடைய கூற்றுப்படி, அவருடைய வாக்குமூலத்தின்படி அடிக்கப்பட்டிருக்காரு. அதனாலதான் ஃப்ராக்சர் ஆயிருக்குங்கிறது இன்னைக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா அவரை ரிமாண்ட் செய்யும் போது ஜெயமோன்ல கடந்த சனிக்கிழமை 4ஆம் தேதி ரிமாண்ட் செய்யும் போது இடது கையில் இருக்கிற காயங்கள் குறித்து தான் குறிப்பிட்டிருக்காங்க. வலது கையில எந்த காயம் இல்லைங்கிறது தெளிவா இருக்கு. சிறைத்துறை மறுபடியும் தவறான ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. இடது கையில தான் காயங்கள் இருக்கிறதா சொல்லி ரிமாண்ட் ரிப்போர்ட்ல தெளிவா இருக்கு. இப்போ ஃப்ராக்சர் ஆயிருக்கிறது வலது கையில. அது வந்து அடிச்சதுனால தான் ஃப்ராக்சர் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காரு. இப்போ அவங்க தாயார் வந்து இதுக்கான மேல் நடவடிக்கை எடுக்கிறதுக்கான இப்போ நம்ம போராடினது சிகிச்சைக்காக முதல்ல போராடலாம், அப்புறம் இந்த பாதிப்புக்குள்ளான நபர்கள் மீதான நடவடிக்கை கொடுத்து பின்னாடி பார்க்கலாம்னு சொல்லியிருந்தோம். கண்டிப்பா இந்த ஃப்ராக்சருக்கு காரணமானவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் அடுத்தது எடுக்கும். அதுதான் சார், எல்லாமே நம்ம மீடியாவில் சொல்லிட்டோம்னா அவங்க வந்து அங்க எல்லாம் ரெடி ஆயிடுவாங்க. எல்லாம் என்னென்ன நடவடிக்கை எடுக்க போறோம், யார் மேல குற்றம் சாட்ட போறோம், என்னென்ன சட்டத்தின் அடிப்படையில் போக போறோம்னு சொல்லிட்டா அவங்களுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனால நம்ம அதை வேண்டாம் பண்ணினதுக்கு அப்புறம் கண்டிப்பா மீடியா மக்களுக்கு உங்களுடைய மீடியாவுடைய காட்சி தொலைக்காட்சிகளுடைய பத்திரிகைகளுடைய சப்போர்ட் இல்லாம இந்த மனித உரிமை மீறல் நம்ம தட்டி கேட்டுக்கவே முடியாது. உங்களுக்கு நான் திருப்பி அதான் சொல்றேன், ஒரு காயத்துக்கு ஒரு எக்ஸ்ரே எடுத்து கட்டு போடுறதுக்கு நம்மளுக்கு 3 நாள் ஆயிருக்கு. ஜனநாயகத்துல உங்களுடைய துணை இல்லாம சவுக் சங்கர்ங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு சிறை கைதிக்கு அடிபட்டதுக்கு சிறையிலேயே அது பண்ணியிருக்கலாம். இந்த வசதி வாய்ப்புகள் சிறையிலேயே இருக்கு. இது வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க வேண்டியதே இல்லை. அழகா ஜெயிலில் இருக்கக்கூடிய போலீஸ் ஹாஸ்பிட்டல்லையே இன்னைக்கு ஜிஹெச்ல இருக்கக்கூடிய வசதிகள் இருந்திருக்கு. கண்டிப்பா எதையா ஒரு காரணம் சொல்லி இந்த சிகிச்சையை முதல்ல அவங்களால கொடுத்துருக்க முடியும். என்ன ஒரு எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கும் ஒரு 2 ஃப்ராக்சரை கண்டுபிடிக்கிறதுக்கும் என்ன ஃப்ராக்சரோட தன்மை என்னன்னு நம்மளுக்கு இப்போ வரைக்கும் தெரியல. ஃப்ராக்சர் இருக்குது, 2 ஃப்ராக்சர் கையில மணிக்கட்டில ஒன்றும் கட்டவரில் ஒன்று இருக்குங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அதோடைய தன்மை என்னங்கிறதுக்கான மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் நம்மளுக்கு தரமாட்டாங்க. அது திருப்பியும் சிறை நிர்வாகத்துக்கு தான் போயிருக்கு. அந்த ரெக்கார்ட்ஸ் நாங்கள் கேட்டு நாளைக்கு மனு போட்டு தான் வாங்கணும். அதெல்லாம் வந்து மனுகள்லாம் ஒன்று மனு போட்டு வாங்குறதுனால ரொம்ப டைம் எடுக்குது. டெஃபினட்டா பேப்பர்ஸ் கிடைக்கும். இவ்வளவு போராடி இருக்க வேண்டியதில்லை. இந்த கையில ஒரு மாவு கட்டு போடுறதுக்கும் ஒரு அடிபட்ட ஃப்ராக்சருக்கும் இவ்வளவு போராடி இருக்க வேண்டியதில்லை. இந்த மருத்துவ உதவி கிடைத்ததுக்கு முழு காரணம் பத்திரிகை நண்பர்கள் தான்.